உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம காவேரிக்காண்டி பின்னாடியே வந்துடுறாரு. சிகப்பு கார் எடுத்து காரை கண்ணில் காமிச்சா அவங்களுக்கு சுயநினைவு வரலாம். அதாவது பழகின இடங்கள், போன இடம், அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க அதிகம், அதெல்லாம் காமிக்கணும் டாக்டர் சொன்னதுனால சிகப்பு காரில் போயிடுறாரு. ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க விஜயோட வீட்டு அட்ரஸ் இருக்கு இல்லையா, அந்த எப்போவுமே பார்த்த அந்த பங்களா, அந்த ஊஞ்சல் வீடு, அங்கே கிளம்புறாங்க காவேரி. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு என்ன நடந்துச்சு, அட்ரஸு கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷன் பேர் விஜய், குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரியும். அதுக்கப்புறம் கிளம்பி வராங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட விஜய் அவர் தான் திரைக்கு பின்னாடி இந்த எல்லாத்தையும் கேட்டுறாருல, போன எபிசோடில் பார்த்துருப்போம். அதனால என்ன பண்ணுறாரு, ஃப்ரெண்டுக்கு சொல்லி வெள்ளைக்காரை வர வச்சு, வெள்ளைக்காரை எந்த காரில் உள்ளக்காரோ அவங்கள காவேரி ஏற்றிக்கிட்டு நீங்கள் அந்த வீட்டுக்கு போயிருங்க அப்படிங்கிறாங்க. விஜய் எதுக்காக காவேரியை கூட்டிக்கிட்டு தனியாக போக சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா விஜய் காவேரி போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கணுமா, அந்த ஆசையில் என்ன பண்ணுறாங்க, அவங்கள வர சொல்கிறாங்க. சுற்றி கொஞ்சம் லேட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் போயிடுறாருங்க. காரை இங்கே நிப்பாட்டி வச்சிடறாங்க. சிகப்பு காரை காவேரி வரையில் கரெக்டாக கண்ணில் படுற மாதிரி இவரும் உள்ளார போயிடுறாருங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே வேலை ஆட்கள் வச்சு சுத்தம் பண்ணிக்கிட்டு தான் வச்சுட்ருக்காங்க. இங்கே வந்துரு, சீக்கிரம் நான் வந்துட்டேன் அப்படின்னு மெசேஜ் பாஸ் பண்ணிடுறாரு. அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க, காவேரி கூட்டிகிட்டு வராங்க. இந்த அட்ரஸ் இதான் மேடம் அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படிங்கிறாங்க. போய்க்கங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு. ஓகே நீங்கள் போங்க அப்படின்றாங்க காவேரி. அதுக்கப்புறம் மெல்ல வராங்க. அப்படியே வீட்டை பார்க்குறாங்க. அப்படியே வரும் பார்த்திங்களா மாவீரன் படத்தில், கண்மூடி வேலையிலும் என் காதல் கனவே பார்த்திபா, அந்த படமும் என் நெஞ்ச தொட்டதுங்க. அதாங்க அடிக்கடி அந்த வார்த்தை வருது. எப்படி மகாநதி என் நெஞ்ச தொட்ட நாடகமோ அதே மாதிரி அந்த படத்தோட காதல் என்னமோ தெரியலங்க. அவங்க 2 பேரும் உயிர் பிரிஞ்சது கடைசியில் சேர்த்து வச்சாங்க. சேர்த்து வைக்கலன்னு வைங்களேன், என் மனசு அதை நொந்துகிட்டு இருக்கும். 2 பேரும் வானத்துலேருந்து குதிச்சிடுறாங்க பார்த்தீங்களா, அதே தாங்க இப்போ அந்த அம்மாவுக்கும் நம்ம காவேரி செல்லக்குட்டிக்கும் அதே மாதிரி தான். அப்படியே நினச்சிக்கிட்டே வருதுங்க. அப்படியே வருது, அவங்களுக்குள்ள ஒரு சிலிர்க்குது மெய். ஆனால் விஜயை பார்த்து வரலையே, இங்கே எப்படி வருதுன்னு நினைக்கக்கூடாதுங்க. அவங்களோட ஆன்மாக்கள் இங்கே தானங்க இருக்குது சொல்லுவாங்க இல்லையா, ஏதோ அதாவது உடல் அடக்கம் பண்ணுற இடத்துல கூட இருக்காது, இங்கே வீட்டை தான் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போ இவங்களுக்கு அதெல்லாம் வருது. ஏன் காவேரி கனவுலே வந்துடுறாரு விஜய், அதை விட என்னங்க வேணும். அப்படியே வராங்க, அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே மெல்ல அந்த ஓட்டு கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு போகிறாங்க அவங்க இருந்த இடத்துக்கு. காவேரியை விஜய் பார்க்குறாரு. மக்கா அவள் இருந்த இடத்துக்கே போகிறாளே அப்படின்ட்டு, சரி பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படியே தொட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருந்தோம், அவங்க பணக்காரவங்கள சொன்னாங்க, சரி நம்ம அங்கே போவோம் அப்படின்ட்டு வராங்க. வந்துட்டு கதவு திறந்தே இருக்குது. சார், அம்மா சார் அப்படின்னு தட்டுறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருக்கிறவர் அப்படியே பேப்பர் படிக்கிற மாதிரி இருந்துட்டு இறக்கி விட்றாரு. இறக்கணுன்னு பக்குங்குதுங்க, அப்படியே தூக்கி போடுது காவேரிக்கு. அப்படின்ட்டு என்ன வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு விஜய். நீங்கள் விஜய் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் விஜய் தான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு சொல்ல, ஏங்க என்ன இருக்குது இதில், என்ன இருக்குது, நான் இங்கே இருக்கிறதுல என்ன அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஊரில் இருந்தீங்க அப்படிங்கிறாங்க. ஊர்லனா நான் இங்கே தான் இருக்கேன். இல்லை ஐயோ அப்படின்னு மண்டையை குழப்பிக்கிறாங்க. என்னங்க நீங்கள் நடக்குது அப்படிங்கிறாங்க. விஜய்னு ஒருத்தவங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்போது அங்கே இருக்கிறது நீங்கள் இங்கே, அப்போ அது இது அப்படின்னு மண்டையை போட்டு குழப்ப. ஹலோ கூல் அப்படிங்கிறாங்க. நான் விஜய் தான், என் பொண்ணு பேர் காவேரி, நானும் காவேரியும் காஞ்சிபுரத்தில் இருக்கிறோம், இப்போ வேலை விஷயமா இங்கே வந்தேன் அப்புறம் அப்படிங்கிறாங்க. அப்படியே காவேரி இங்கேன்னு மயங்கி விழுகிறாங்க. அப்படியே தாங்கி பிடிக்கிறாரு. கண்ணை முழிக்கிறாங்க, தண்ணியை தெளிக்கிறாங்க. என்னாச்சு மிஸ் காவேரி மிஸ் அப்படிங்கிறாங்க. அப்படியே நிமிந்து பார்க்குறாங்க. விஜய், எனக்கு தான் சுயநினைவு இழந்துருச்சு, உங்களுக்குமா என்ன தெரியல அப்படிங்கிறாங்க. உங்கள தெரியலையா, நல்லா தெரியுதுங்க, இங்கே தான் நிற்கிறீங்க. ஹலோ விஜய், என்ன பேசுகிறீங்க, என்ன அந்த தெரியுமான்னு கேட்கல, என்ன உங்களுக்கு நினைவே இல்லையா அப்படிங்கல. உங்களை எதுக்குங்க நினைவு இருக்கணும், நீங்கள் என் பொண்ணோட மிஸ்ஸு அதான் தெரியுமே. ஐயோ அது இல்லை, என்னங்க நீங்கள் காஞ்சிபுரம் தான் இங்கே வந்திருக்கீங்க, ஏங்க நீங்கள் மட்டும் இங்கே வரலாம், நான் வரக்கூடாதா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும், நான் என் வீட்டுக்கு வந்திருக்கேன், நானும் என் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். காவேரி சொன்ன கையோட போடு அட்ரஸுக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு விஜய். என் வீடுன்னு சொல்கிற அளவுக்கு நினைவு இருக்கோ இல்லையோ, இந்த வீடை அவள் வீடாக ஏற்றுக்கிட்டா, அப்போ என்ன புருஷனா ஏற்றுக்குவா. விஜய் அப்படியே மெயின்டைன் பண்ணுறா, கெத்த விட்றாத அப்படின்ட்டு. சரிங்க, அதுக்கு என்ன பண்ணணும், இதை உங்கள் வீடுன்னு சொன்னால் எப்படிங்க, இது என் வீடு. அதெல்லாம் இல்லை, நீங்கள் என் புருஷன், நான் உங்கள் பொண்டாட்டி, இங்கே தான் வாழ்ந்துருக்கோம், நமக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, நம்ம 2 பேருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி, எங்கள் வீட்டில் சுயநினைவு இழந்தனால கூட்டு போயிருக்காங்க, அவ்வளோதான், இது வரைக்கும் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு சட்டையை பிடிச்சி உழுப்புறாங்க காவேரி. ஹலோ என்னங்க சொல்கிறீங்க, வந்தீங்க புருஷன் பொண்டாட்டிங்கிறீங்க,
என்னங்க நினைக்கிறீங்க? இங்கே பாருங்கள், உங்கள் பொண்டாட்டி பேர் காவேரி, அந்த காவேரி பேரில் தான் உங்கள் பொண்ணுக்கு வச்சுருக்கீங்க, உங்கள் ஃபோட்டோவிலையும் வச்சுருக்கீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். சொல்லுங்கள், ஏன் இப்படி என்னை ஏமாத்துறீங்க? எங்கள் அம்மா தான் என்னை ஏமாத்துறாங்க. இப்போ தான் புரியுது. அதனால தான் உங்களுக்கு விருந்து சாப்பாடுலாம் கொடுத்தாங்களா? இங்கே பாருங்கள் விஜய், சொல்லுங்கள் விஜய், நீங்கள் என் புருஷன் தானே, நான் உங்கள் பொண்டாட்டி தானே, எனக்கு ஒன்றுமோ மாதிரி பண்ணுது, உண்மையை ஒத்துக்கங்க ப்ளீஸ் ப்ளீஸ் கெஞ்சுறாங்க. விஜய் பார்க்குறாரு, அதெல்லாம் இல்லைங்க, நான் எப்படி ஒத்துக்க முடியும்? திடீர்னு வந்துட்டு புருஷன் பொண்டாட்டினா ஏற்றுக்க முடியுமா என்ன? ஐயோ விஜய், நான் என்ன சொல்கிறது, நமக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சு, அது தெரியுமா? தெரியுமே, நம்ம 2 பேரும் ஒன்றா தான் போனோம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு, அதாவது ஞாபகம் இருக்கா? இருக்குங்க அப்படிங்கிறாங்க. மனசுக்குள்ள விஜய் நினைக்கிறாரு, எனக்கே ஏன் பிட்டா போடுறாளே, எனக்கு சுயநினைவு போன மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு நினைக்கிறாரு. இங்கே பாருங்கள் விஜய், நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு எதுவும் சுயநினைவு போயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஆஹா சூப்பராக இருக்கே, மனசு கொஞ்சம் இறங்கி வராரு, பாவமாக இருக்கே, உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் சுயநினைவு போயிடுச்சான்னு கேட்ட கையோட காவேரி விஜய்க்கு அந்த நினப்பு வந்துடுது. நம்ம கொஞ்சம் நடிப்போமா, நாடகம் ஆடுவோமா, சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், எனக்கும் எங்கள் வீட்டில் சொன்னாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி மனைவி உலகத்துட்டு போயிட்டா அப்படின்னு. எனக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் எதுவுமே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ, அப்போ 2 பேருக்குமே நினைவு இல்லாமல் போச்சா? ஆமாங்க அப்படிங்கிறாங்க. விஜய், நான் தான் உங்கள் பொண்டாட்டி தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்படிங்களா, எனக்கு தெரியாதுங்களே அப்படின்னு விஜய் சொல்ல, ஐயோ விஜய் அப்படின்னு கையை பிடிக்கிறாங்க. ஆஹா, நினைவு தெரியும், நான் தான் அவன் புருஷன்னு சொல்லியிருந்தா கூட கையை தொட்டிருக்க மாட்டாளே, தெரியாதுன்னு சொன்னோன்னா இந்த பிடிக்கிறா. அந்த பிடியில் ஒரு பாசம் பிணைப்பு எல்லாம் தெரியுது. கையை பிடிக்கிறாங்க, கையை எடுத்து அப்படியே கன்னத்தில் வச்சுக்கிறாங்க. விஜய், நான் தான் உங்கள் பொண்டாட்டி, வாங்க நம்ம ரூமை போய் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இவங்க வர்றேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அங்கே வேலை பார்க்குறவங்ககிட்ட ஃபோட்டோ கிட்ட எல்லாம் தொடச்சி வைக்க சொல்லியிருக்காங்க. மேலே போகிறாங்க. பார்த்தீங்களா இது நம்ம தான், இதோ இந்த ட்ரெஸ் என்கிட்ட இருக்குங்க, இதோ இந்த டாலர் பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பாருங்கள், இந்த டாலர் தான் அது அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் விஜய், நினச்சி பாருங்கள் விஜய் ப்ளீஸ், கொஞ்சமாவது என்ன ஞாபகம் இருக்கா? ஐயோ கடவுளே முருகா, ஒருத்தருக்கு நினைவு இல்லாட்டியும் ஒருத்தருக்காக சுயநினைவு வச்சிருக்க கூடாதா? ஏன் இப்படி பண்ணுற? எனக்கு கொஞ்சம் நஞ்சம் இந்த மாதிரி புருஷன் பொண்டாட்டிங்கிறதாவது தெரிய வச்சிருக்க, ஆனால் என் புருஷனுக்கு அது கூட தெரிய விடாமல் பண்ணியிருக்கியே, இறைவா உனக்கு ஏன்டா இப்படி, உன்னை நான் ஏதோ வணங்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு. வாங்க விஜய் வாங்க, இங்கே வாங்களேன், பார்த்தீங்களா ஃபோட்டோ பார்த்தீங்களா? ஐயோ பாருங்களேன், நல்லா சொல்லுங்களேன், ஏதாவது தெரியுதா? இந்த வீடு உங்கள் வீடுன்னு இருக்கிறீங்க, நானும் இங்கே தான் வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. வாழ்ந்திருக்கலாம், ஆனால் என்னோட நீங்கள் வாழ்ந்தீங்களான்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படின்னு அழுகிறாங்க. ப்ளீஸ் விஜய் ப்ளீஸ், இங்கே பார்த்தீங்களா ஃபோட்டோலாம் இருக்குல்ல, நான் தான் அப்படின்னு அழுகிறாங்க. தோள்பட்டையை தொடுறாரு. காவேரி அப்படியே நிமிடுறாங்க, அப்படியே தூக்குறாரு, எந்திரிக்கிறாங்க. என்ன விஜய், ஏதாவது ஞாபகம் வந்திருக்கா? என்ன தெரியுதா ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. இன்னும் வேறு வீட்டுக்கெலாம் இடத்துக்கெலாம் நாங்கள் நிற்போம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இது ஊஞ்சல் இருக்குது, ஊஞ்சலை போய் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஏதாவது விளையாண்டுருப்போம், நினச்சி பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. உட்காந்து விளையாடுவோமா அப்படின்னு விஜய் கேட்குறாங்க. ஓகே அப்படின்னு காவேரி போய் வேக வேகமாக உட்காராங்க. வாங்க அப்படின்னு உட்கார வச்சுட்டு அப்படியே ஊஞ்சலை பிடிச்சிட்டு 2 ஆட்டு தாங்க ஆட்டுறாங்க. காவேரிக்கு அப்படியே சொயின்னு ஒரு மாதிரியா ஜில்லுன்னு வருது, அவங்களுக்கே ஒரு உணர்வு வருது. விஜய் அதை கண்டுபிடிக்கிறாரு. அப்படியே டக்குன்னு என்ன பண்ணுறாரு, ஹெட்ஃபோன் எடுத்து காவேரி காதுக்குள்ள வைக்கிறாங்க, பாட்டும் ஓட விடுறாங்க. அப்படியே காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகுது. விஜய் அப்படிங்கிறாங்க. சொல்லு காவேரி, எனக்கு என்னென்னமோ பண்ணுது, எனக்கு நினைவு வருது, நான் இதே இடத்துல ஆடி இருக்கிறேன், இதே இடத்துல நான் ஊஞ்சல் ஆடி இருக்கேன். விஜய், நான் பாட்டு கேட்டிருக்கேன், நீங்கள் வந்திருக்கீங்க, என் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க, என் வயிற்றை தொட்டு பார்க்குறீங்க, தடவுறீங்க, பாட்டு கேட்குறோம். விஜய் அப்படின்ட்டு அப்படியே இருக்கையை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஐ லவ் விஜய் அப்படின்னு மயங்கி அப்படியே விழுந்துடுறாங்க. விஜய் துடிச்சு போகிறாரு. காவேரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு, நீ பாருடா அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்குறாங்க, தண்ணி தெளிக்கிறாங்க. எந்திரிக்கவே இல்லை. மறுபடியும் கையை அப்படியே உரைச்சி விட்றாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, லிப்பு முத்தம் கொடுத்துட்றாருங்க. கொடுத்த கையோட அப்படியே பட்டார்னு கண்ணை முழிக்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. காவேரி நினைப்பு இருக்கா? காவேரி இங்கே பாருமா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னென்னமோ வருதுங்க, எனக்கு இங்கே உட்காந்து ஊஞ்சல் ஆனதெல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியே வரும் காவேரி, நினச்சி பாரு அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சா? ஐயோ கேட்டாலே அப்படின்ட்டு. எனக்கும் தெரியல காவேரி அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம 2 பேருக்கும் நினைவு வரணும்னா நம்ம இங்கே தாங்க இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்போ என் பொண்ணு அங்கே இருக்காளே, பொண்ணையும் எங்கள் அம்மாயும் வர சொல்லிடுங்க ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி வர சொல்லிடுவோமே அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு உடனே ஃபோனை பண்ணுறாங்க. அம்மா நீ சீக்கிரம் வாம்மா, எங்கடி போயிருக்க, வாம்மா, நான் என் புருஷன் வீட்டுக்கு தான் போயிருக்கேன், நீங்கள் எல்லாம் ஃப்ராடு பண்ணிட்டேன்னு எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் ஏமாத்திருக்கீங்க, சீட்டிங் பண்ணியிருக்கீங்க. அப்படிலாம் இல்லடி, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னா பாவம்மா, என் புருஷனுக்கு எந்த நினைவுமே இல்லாமல் இருக்காருமா, என்னடி சொல்கிற? ஆமாம் அப்படின்னு நீ கட் பண்ணு முதல்ல அப்படின்னு வீடியோ கால் அடிக்கிறாங்க. பார்க்குறாங்க, புருஷன்னு யாரை காமிக்கிறான்னு தெரியலையே, யார் பூந்து விளையாடுறான்னு தெரியலையே அப்படின்னு வீடியோ கால் அட்டன் பண்ணுறாங்க. யார்
யார்டி உன் புருஷன்? யாரா? நல்ல மாப்பிள்ளைக்கு மனம் விருந்து வச்சில்ல பாரு அப்படின்னு காமிக்கிறாங்க. அப்படி பார்த்தோன்னா, தம்பி நீங்களா? உங்களை தான் புரிச்சேங்கிறாளா அப்படின்னு அப்படி கண்ணடிக்கிறாரு. கண்ணடிச்சோன்னா, ஓ ஓ தம்பி உங்களுக்கு சுயநினைவு இல்லைன்னு சொல்கிறாளே, ஐயோ அதுக்குத்தான் மக்கு மாமியாரை கண்ணடிச்சது அதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அப்படிங்கிற, ஓ நடிக்கிறீங்களா அப்படிங்கிற கேட்கும் வெளியில் அப்படிங்கிறாங்க. சரிங்க தம்பி, அது வந்து தம்பி அப்படிங்கிறா. அம்மா அவர் மருமேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்ல, தெரியலடி, எனக்கு தெரியும்டி, உனக்குமா அம்னிசியா அப்படிங்கிறாங்க. இல்லடி மரியாதை இங்கே வர்ற வந்துட்டு பாவமா அவர் எந்த நினைவுமே இல்லாமல் இருந்துட்டு இருக்காருமா. பொண்டாட்டி இறந்துட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா, நான் உயிரோடு இருக்கல, அவருக்கு எந்த நினைவுமே இல்லாமல் இருக்காருமா, என் புருஷன் பாவமா வாமா அப்படிங்கிறாங்க. அப்படி சாரதா பார்க்குது. தம்பி உங்களுக்கு சுயநினைவே இல்லையா தம்பி? அப்படிங்கிறாரு. ரோஜா கூட்டத்தில் ஸ்ரீகாந்த் மண்டே ஆட்டுவாரே அந்த மாதிரி ஆட்டுறாங்க. அப்படின்னா நாங்கள் அதை வந்துடுறோம் தம்பி, உங்களுக்கு நினைவு இல்லைங்கிறனால தான் உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு உங்ககிட்ட நாங்கள் உண்மையே சொல்லலை தம்பி. அம்மா அவருக்கு தான் ஏதாவது ஆயிரும்னு சொல்லலை, எனக்கு என்னம்மா ஆக போகுது, நான் நல்லா தானம்மா இருக்கேன், என்கிட்ட நீ உண்மையை சொல்லியிருக்கலாமேம்மா அப்படிங்கிறாங்க. ஐயோ என் பிள்ளை இந்தளவுக்கு பச்சை பிள்ளையா இருக்கலே, சரிடி தப்பு தாண்டி என்ன மன்னிச்சுக்கடி, நான் இதோ வந்துடுறேன்டி, பாவம்மா அவர்கிட்டையுமே கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும், அவருக்கு எந்த நினைவுமே இல்லாமல் இருக்காருமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்படி போனேன் அப்படின்னு கொடுக்குறாங்க. அவர் விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி எனக்கு ஒரு மாதிரியாக வருது காவேரி, ஐயோ ஒன்றும் நினைக்காதீங்க அப்படின்னு தோளில் அப்படியே சாச்சிக்கிறாங்க. காவேரி நான் இருக்கேங்க, உங்கள் பொண்டாட்டி நான் இருக்கேன், உங்களை நான் நினைவு திரும்ப வைப்பேங்க, எனக்கு வருதோ இல்லையோ நீங்களா உங்கள் நினைவில் என் பொண்டாட்டி காவேரி நீ நல்லா இருக்கியா, ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு உங்களை சொல்ல வைப்பேங்க. அப்போ பாப்பா படிப்பு அதை இங்கே கொண்டாந்து வச்சுக்கலாம், உங்கள் வேலை பார்த்துக்கலாங்க, எனக்கு என் விஜய் தவிர யாருமே இல்லை, என் மேலே நீங்கள் எவ்வளோ உயிராந்தீங்கன்னு அந்த டாக்டர் அம்மா சொன்னாங்க தெரியுமா, அதுக்கப்புறமா நான் உங்களை எப்படிங்க விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தோளில் சாச்சிக்கிறாங்க. நம்ம வாங்க போய் மெத்தையில் போய் உங்களை படுத்துக்கலாமா, ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படிங்கிறாங்க. இல்லை காவேரி கொஞ்சம் நேரம் அப்படியே தோளில் சாஞ்சுக்கிறேன். இது எல்லாத்தையும் அப்படியே வீடியோவில் காமிக்கிறாரு, தெரியாமல் சாரதா பார்த்துட்டு இருக்காங்க. அவன் ஒரு நிமிஷம் இல்லடி 9 நாளானாலும் உன் தோலை விட்டுட்டு உன் புரிஞ்ச எந்திரிக்கவே மாட்டேன், பரவாயில்ல பழம் நழுவுன்னு சொல்லுவாங்க, அது பாலே விழுந்து அந்த பால் வாய்க்குள்ள விழுந்து அது வயிற்றுக்குள்ள போன மாதிரி என் மாப்பிள்ளைக்கு சூப்பர் மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. அப்படின்னு அப்படியே ஜாடை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் பாப்பாவை கூட்டிகிட்டு உடனே இங்கே வரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அது வரைக்கும் எப்படியும் நாளைக்கு ஆகும் வர்றதுக்கு, அது வரைக்கும் நம்ம செல்லாக்குட்டி விஜயை தாங்குன்னு தாங்க போகிறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்குது, எனக்கு சொல்லையிலே சந்தோஷமாக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் இதை சொல்லையில் உங்களை நினச்சிக்கிட்டே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அக்கா சொல்கிறத கேட்குறீங்க பார்த்தீங்களா, இந்த அம்மா சொல்கிறத கேட்குறீங்க பார்த்தீங்களா, ரொம்ப 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 சந்தோஷம். என் தொண்டை இப்படி கட்டியிருந்தோம் எனக்காக நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் நான் உண்மையிலே கமெண்டில் என்ன உன் குரல்லாம் ஒரு குரலாக கேவலமாக இருக்குது, போய் கதவை சாத்திட்டு போய் படுமா அப்படின்லாம் வந்துருமோன்னு பயந்துகிட்டே தான் பார்ப்பேன். ஆனால் பயத்தை விட 2 மடங்கு சந்தோஷத்தை கொடுப்பீங்க. நல்லா இருக்குது, குரல் நல்லா தான் இருக்குது, இப்போவும் நல்லா தான் இருக்குன்னு ஒரு சிறடிக்கு ஆசைக்கு ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதெல்லாம் படிக்கையில் எனக்கு வாழ்க்கையில் கிடைச்சது வரம். இதில் நான் பணத்துக்காக நான் போட்டாலும் நீங்களாம் கிடைச்சது வரமான்னு நினைக்கிறேங்க. எனக்கு சின்னதாக ஒரு புல் உதவி பண்ணாலும் அதை நான் உயர்வாக நினைப்பேன். எனக்கு நன்றி மறக்காத ஒரு மனசு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். தலை வணங்கி உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அழுக வருதுங்க எந்த குரலையும் நீங்கள் ரசிக்கிறதுக்கு. சந்தோஷங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.